நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி தெய்வ முகத்தை நோக்கி பார்ப்போம். இந்த உயிர்த்தெழுத நாளின் காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்து உயிரோடு இருக்கிறவரை ஆராதிக்கும்படியாய், சாவை ஜெயித்தவரை ஆராதிக்கும்படியாய், மரணத்தை ஜெயித்தவரை ஆராதிக்கும்படியாய், பாதாளத்தை ஜெயித்தவரை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். அவர் இன்றைக்கு நம்மோடு கூட வசிக்கிறார். இன்றைக்கு நம் நடுவிலே ஆளுகை செய்ய அவர் தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட நம் மத்தியில் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து நம்முடைய தேவனை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவனை நாம் ஆராதிப்போம். அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் சர்வ வல்லவர், ஆளுகை செய்கிற மகா பெரிய தேவனாய் இருக்கிறார். அவரை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் மகிமையின் மேகமானவரே உம்மை துதிக்கிறோம். மாறாத எபனேசரே உம்மை துதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வாய்கள் விரைவாய் திறக்கட்டும். சர்வ வல்லவரை உயர்த்துவோம். சர்வ வல்ல தேவனை ஆராதிக்கத்தான் நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். இத்தனை மாதமும் கர்த்தர் நம்மை இந்த வருடத்தில் 3 மாதம் பாதுகாத்து இந்த 4வது மாதத்தின் முதல் வாரத்தில் தேவ சமூகத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் நம்மை நம்பி இருக்கிறார். இந்த ஜனம் என்னை ஆராதிக்கும், இந்த ஜனம் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், இந்த ஜனம் என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் என்று சொல்லி நம்மை குறித்து சித்தமுள்ளவர். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவரே, உங்க ஆளுகைக்கு கீழே என்னை கொண்டு வாங்க. ஆண்டவரே, என்னுடைய தவறுகள் இருந்தால், என்னுடைய குறைகள் இருந்தால் என்னை தயவாய் மன்னித்து உங்க பிரசன்னம் என்னை மேற்கொள்வதாக. உங்க பிரசன்னத்தின் சிறகுகளின் அடியில் இந்த காலை வேளையில் நான் தங்கி இருந்து தேவனை ஆராதிப்பதற்கு எனக்கு ஒரு கிருபை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை தாரும். உண்மையுள்ள தெய்வத்தை நானும் உண்மையுள்ள மனதோடு ஆண்டவரே இந்த காலை வேளையிலே ஆராதிப்பதற்கு தேவ பிரசன்னம் என்னை முழுவதுமாய் ஆட்கொள்ளட்டும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கே 2 பேர் 3 பேர் நாமத்தினால கூடி வந்தாலும் அவர்கள் நடுவிலே வருகிறவர் நம்முடைய தேவன். வார்த்தையின்படியே இந்த காலை வேளையில் நம் மத்தியில் அவர் வந்திருக்கிறார். சர்வ வல்லவர், நம்ம சொந்தமானவர், நம் மத்தியிலே சாவை வென்றவர், ஜீவனோடு இருக்கிறவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அந்த உன்னதமான பாக்கியத்தை கண்டு கொண்ட ஒரு பாக்கியம் பெற்ற சந்ததி தான் நீங்களும் நானும். நம்முடைய இரட்சகராயிருந்த நம்மை நடத்துகிறவர், அவருடைய பரிசுத்த நாமத்தை மாத்திரம் இந்த காலைவெளியில் அப்படியே உணர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு நம்மை அர்ப்பணிப்போம், விட்டு கொடுப்போம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்க
சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். அவர் சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். Glory to God. என் மனவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஊரெல்லாம் சொல்லிடுவேன், உலகமெங்கும் பறைசாற்றுவேன். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். ஜீவிக்கிறார் என் இயேசு, சீக்கிரமாய் வந்திடுவார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். ஆஹா, இது அதிசயம்தானே. ஓ, இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம்தானே. ஓ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார். சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன். சாவை வென்றவர் என் மனவாளன். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி, சர்வ வல்லவரே, என் சொந்தமாய் நீர் மாறினதற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். நீங்க மட்டும் என் உறவா வரலன்னா என் வாழ்க்கை என்னைக்கோ அழிந்து போயிருக்கும். ஆனால் நீர் எனக்குள்ளே வந்தபடியினாலே, சர்வ வல்லவர் என்னை ஆட்கொண்டபடியினாலே இன்றைக்கு நான் ஜீவித்திருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு எனக்கு ஒரு மேன்மையை கொடுத்திருக்கிறேன். இந்த தேவனை போல நல்லவர் யாருண்டு? இந்த தேவனை போல அன்பு செலுத்துகிறவர் ஒருவரும் இல்லை. எங்களை மிகவும் அதிகமாய் அளவில்லாமல் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே உம்முடைய சமூகத்துக்கு உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய ஜனமாய் எங்களை ஒன்றிணைத்து கொண்டு வந்திருக்கிறீர். இந்த காலை வேளையில் உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம் எங்கள் பிள்ளைகள் எல்லாரையும் நிறைக்கட்டும். இந்த இடம் முழுவதும் ஒரு கர்த்தருடைய ஆளுகையின் கீழே இருப்பதாக. சர்வ வல்லவருடைய மேகம் அப்படியே எங்கள் எல்லாரையும் மூடுவதாக. பாடுகிற பாடல்களை கர்த்தர் ஆசீர்வதியும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, நிறைவிலிருந்து கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ண உதவி செய்ய. நாங்கள் ஆராதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறவர். நாங்கள் ஆராதிக்கிறவர் ஜீவனோடு எழுந்தவர். எங்கள் நடுவிலே வசிக்க விரும்புகிறவர். ஆண்டவரே, உமக்கு ஒரு உண்மை உள்ள ஆராதனையை மனதின் ஆழத்திலிருந்து நாங்கள் கொடுக்க உதவி செய்யும். பாடும் பொழுதே, ஆராதிக்கும் பொழுதே சர்வ வல்லவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுவதாக.
சரீரத்தை கர்த்தர் தொடுவாராக, ஆவியை தொடுவாராக, ஆத்மாவை தொடுவாராக. இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வந்த வண்ணமா இங்கிருந்து யாரும் போகக்கூடாது. உம்முடைய உயிர் தெழுதலின் வல்லமையை சந்தித்தவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும். வரங்களினாலே நிரப்புங்க ஆண்டவரே, வல்லமையினாலே நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியின் அபிஷேகம் நிறைவாய் எங்க பிள்ளைகள் மேலே ஊற்றப்படுவதாக. எல்லா விசுவாச பிள்ளைகளையும் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வாரும். புதிய மக்கள் வரட்டும், சேர்ந்து உயிர் தெழுந்த தேவனை ஆராதித்து உயிர் தெழுந்தவருடைய வல்லமையினாலே எல்லாரும் ஆட்கொள்ளப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசட்டும். மனிதனல்ல, கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்க ஆசைகள் விருப்பங்கள் அல்ல, நீர் இன்றைக்கு எங்களை எப்படி நடத்த விரும்புகிறீரோ அப்படி எங்களை நடத்துவதற்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். உங்க நாம மாத்திரம் அந்த காலை விழுந்த இடத்துல மகிமைப்பட எங்களை முழுதுமாய் மறைக்கிறோம். முழுதும் நீங்க ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்காருவோம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்னொரு மாதத்தினுடைய முதல் வாரத்திலும் நாம் தேவ சமூகத்தில் நின்று கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபையும் வாய்ப்பையும் தந்திருக்கிறார். தேவன் மெய்யாகவே நல்லவர், நம்மை நினைவு கூர்ந்தவர், நம்மை குறித்து சித்தம் கொண்டவர், நாட்களை நமக்கு கூட்டி தருகிறார். ஆகவே தேவனுக்கு பிரியமானதை செய்து அவரை மகிமைப்படுத்துவோம், ஆராதிப்போம், சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். பரலோகத்தில் கேருபீன்களும் சேராபீன்களும் 24 மணி நேரமும் ஓயாமல் அவரை துதிக்கிறாங்க. அதை விட அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம கூடி துதிக்கிற இடத்த தேவன் ரொம்ப சந்தோஷமாய் விரும்புகிறார். அந்த இடத்துல அவர் வருகிறார். அந்த காலைபத்தில் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் வந்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், எங்கள் நடுவில் எழுந்தருளும், உம்மை துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். ஒருமனப்பட்டு துதிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக இதில் சந்தோஷப்படுவார். நம்முடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆகவே சேர்ந்து சந்தோஷமாய் பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளு. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். எல்லாரும் சேர்ந்து துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளு. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளு. உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். ஆமென். துதிக்கிறோம், துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா,
கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ. பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ. உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ. துதியும் கனவும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனவும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ. பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ. உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. உம்மை போலொரு தெய்வம் இல்லை சர்வ சிருஷ்டிகரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ. பரலோகமே உம்மை துதிப்பதா. கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே எழுந்தருளோ. ஹல்லேலூயா. நாம துதித்து பாடும் பொழுது பரலோகமே சந்தோஷப்படுகிறது. பரலோக பிரசன்னமே பூமிக்கு இறங்கி வருகிறது. இந்த இடத்துல சர்வ வல்லவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உடைய மகிமை பொருந்திய பிரசன்னம் நம் நடுவிலே இருக்கிறது. இன்னொரு பாடலை பாடுவோம். நம்ம ராஜாதி ராஜா சர்வ வல்ல தேவன் சாவை வென்றவர், உயிரோடு கூட எழுந்தவர், யூத ராஜசிங்கமாய்
உயிர்த்தெழுந்தார். சிலுவையில் அடித்த போது, ஜீவனை விட்ட போது சாத்தான் நினைத்தார், இவருடைய சாப்டரை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன், இனி முடிஞ்சது என்னுடைய ராஜ்யம் தான் நினைச்சான். ஆனா யூத ராஜாவாய் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தார். நரகை ஜெயித்தார். வேதாள கணங்கள், பாதாள கணங்கள் எல்லாவற்றையும் ஜெயித்து ஜீவனோட அதிபதியாக இருந்தார். இன்றைக்கு பெரிய ராஜாவா, எல்லாருக்கும் பெரிய ராஜாவா, சிங்காசனத்துல நம்ம மத்தியில் அவர் அமர்ந்து நம்முடைய ஆராதனை பார்த்து கர்த்தர் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். என் பிள்ளை எவ்வளவா என்னை ஆராதிக்கிறது, எவ்வளவா என்னை கனப்படுத்துகிறது என்று சொல்லி சந்தோஷப்பட்டு இந்த ஆராதனை கர்த்தர் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். நான் ஆராதிக்கிற தேவன் செத்தவர் அல்ல, நான் ஆராதிக்கிறவன் மரித்தாலும் உயிரோடு கூட எழுந்தவர். சொன்ன வார்த்தையின்படியே உயிரோடு கூட எழுந்தவர். சேர்ந்து பாடுவோம். ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே, வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே, வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே, யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன, தெரிப்பட்டன, நொடியில் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை என்றும் நீக்குதே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாத தூதரை கண்டாக மகிழ்ந்தார், அகமகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார். மாத தூதரை கண்டாக மகிழ்ந்தார், அகமகிழ்ந்தார், பரனை அவர் புகழ்ந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே, யூத
ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரிப்பதில்லை, இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட வசிக்கிறார். உயிர் தெழுந்தவர் எங்கோ இல்லை, நமக்குள்ளதான் இருக்கிறார். நமக்குள்ளதான் வசிக்க விரும்பி அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். என் மீட்பர் கிறிஸ்து உயிர் தெழுந்தவர். உயிர் தெழுந்த இயேசுவை ஆராதிப்பதில் உங்களுக்கு எனக்கு என்ன பெரிய ஆனந்தம். அவர் உதிர்த்ததுனால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும், உயிர் தெழுந்ததினால இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கவலைகளையும் மறக்க பண்ணி ஆண்டவருக்கு மகிமையாக இருக்க ஒரு உதவி செய்கிற ஒரு நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த தேவனை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆராதிக்க போகிறோம். என் மீட்பர் இயேசு உயிர் தெழுந்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் சாவை ஜெயித்தார், எனக்கென்ன பேரின்பம். உயிரோடு இருக்கிறவரை ஆராதிப்பது என்பது நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம். ஒன்றும் இல்லாதவங்களுக்கு காரியங்களை செய்யும் பொழுது, ஒன்றும் இல்லாதவைகளுக்கு பல காரியங்களை செய்த போது, உயிரோடு இருக்கிறவர்களுக்கு நாம், உயிரோடு இருக்கிறவரை நாம் ஆராதிப்பது எத்தனை பெரிய பாக்கியம். சேர்ந்து பாடலாமா? கிறிஸ்து உயிர்த்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் சாவை ஜெயித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து உயிர்த்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் சாவை ஜெயித்தார், எனக்கென்ன பேரின்பம். பூலோகமெங்கும் ஓ செய்தி, மேலோகமெங்கும் வேஞ்சோதி. பூலோகமெங்கும் ஓ செய்தி, மேலோகமெங்கும் வேஞ்சோதி. நரர் வாழ்த்திடவே பெரும் நீதி, நீர் மாற மெய்ஜோதி. நரர் வாழ்த்திடவே பெரும் நீதி, நீர் மாற மெய்ஜோதி. என் மீட்பர் கிறிஸ்து உயிர்த்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் சாவை ஜெயித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து உயிர்த்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் சாவை ஜெயித்தார், எனக்கென்ன பேரின்பம். உந்தன் மகிமையை என்றென்றும் சொல்வேன், உயிர்த்தெழுந்ததின் மேன்மையை கண்டேன். உந்தன் மகிமையை என்றென்றும் சொல்வேன், உயிர்த்தெழுந்ததின் மேன்மையை கண்டேன். நித்ய ஜீவ கிரீடம் எனதென்பேன், பரலோக வாழ்வென்பேன். நித்ய ஜீவ கிரீடம் எனதென்பேன், பரலோக வாழ்வென்பேன்.
மீட்பர் கிறிஸ்து உயிர்த்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் சாவை ஜெயித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து உயிர்த்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் சாவை ஜெயித்தார், எனக்கென்ன பேரின்பம். அல்லேலூயா துதி பாடு, இன்று அமரன் எழுந்தார் பாடு. அல்லேலூயா துதி பாடு, இன்று அமரன் எழுந்தார் பாடு. மோட்ச வாசலை திறந்தார் பாடு, என்னாலும் புகழ் பாடு. மோட்ச வாசலை திறந்தார் பாடு, என்னாலும் புகழ் பாடு. என் மீட்பர் கிறிஸ்து உயிர்த்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் சாவை ஜெயித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து உயிர்த்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் சாவை ஜெயித்தார், எனக்கென்ன பேரின்பம். அல்லேலூயா கீதம் பாடு, இன்று அமரன் எழுந்தார் பாடு. அல்லேலூயா துதி பாடு, இன்று அமரன் எழுந்தார் பாடு. மோட்ச வாசலை திறந்தார் பாடு, என்னாலும் புகழ் பாடு. மோட்ச வாசலை திறந்தார் பாடு, என்னாலும் புகழ் பாடு. என் மீட்பர் கிறிஸ்து உயிர்த்தார், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் சாவை ஜெயித்தார், எனக்கென்ன பேரின்பம். என் மீட்பர் கிறிஸ்து ஆமென், எனக்கென்ன ஆனந்தம். என் மீட்பர் சாவை ஜெயித்தார், எனக்கென்ன பேரின்பம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர் தெழுந்ததினால மிகப்பெரிய சந்தோஷம் நம்முடைய இருதயங்களை நிரப்பினது. மரித்த இயேசு அப்படியே மரித்த வண்ணமாயிரல, கல்லறை விட்டு வெளியே வந்தார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை. வேத வசனத்தில் வாசிக்கிறோம், மரணமே உன் கூறேங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தவர், ஜெயித்து உயிரோடு எழுந்தவர். அவரோடு கூட நாம் யுக யுகமாய் இருப்பதற்கு நம்மை அழைத்து போக சீக்கிரமாய் வர இருக்கிறவரும் அவர் ஒருவர் தான். அந்த தேவன் எல்லாரும் சேர்ந்து பாட போகிறோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா என்று சொல்லி பாடி நம்முடைய தேவனை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. மரித்த இயேசு உயிர்த்து விட்டார், அல்லேலூயா. மன்னன் இயேசு ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா. அல்லேலூயா ஜீவிக்கிறார், அல்லேலூயா
ஜீவிக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா ஜீவிக்கிறார். மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா மன்னர் இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா மரித்த இயேசு உயிர்த்து விட்டார். அல்லேலூயா இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லையே. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. மரணம் அவரை நிறுத்த முடியவில்லையே. கல்லறையோ கட்டி காக்க முடியவில்லையே. யூதசின் கிறிஸ்துவாக வெற்றி பெற்றாரே. யூதசின் கிறிஸ்துவாக வெற்றி பெற்றாரே.
உயிரோடு இருக்கிறவரை உயர்த்தி ஆராதிக்கிறோம். எப்படியெல்லாம் அவருடைய நாமங்களை சொல்லி அவரை ஆராதிக்க முடியுமோ அப்படியெல்லாம் கர்த்தரை ஆராதிங்க. பக்கத்தில் இருக்கிற யாரையும் பார்க்காதீங்க. நம் அருகிலே உயிரோடு எழுந்தவர் நம் அருகிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உயிரோடு எழுந்தவர் ஒருவர் இருப்பாரானால் அது நம்முடைய தேவனை தவிர வேறு யாரால் இருக்க முடியாது. சாவை ஜெயித்தவர், மரணத்தை ஜெயித்தவர், இன்றைக்கு நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். சொன்னபடியே மூன்றாவது நாளில் உயிரோடு கூட எழுந்தவர் நம்முடைய தேவன். உண்மை பிசகாதவர், சொன்ன வார்த்தையிலிருந்து மாறாதவர், வல்லமை உடையவர், சாபத்தை உடைத்தவர், பாவத்தை உடைச்சவர், நோய்களை நீக்க காயப்பட்டவர், இழந்து போன மகிமையை மறுபடியும் கொடுத்து புது பலனை கொடுத்து சாட்சியாய் வாழ உதவி செய்கிற ஒரு தேவன். இந்த காலையில் ஆண்டவரே என்னால வாழ முடியல, ஜெயமா வாழ முடியலன்னு நினைக்கிறவங்க கையை உயர்த்தி என்ன பலப்படுத்தி ஜெயமா வாழதான் நீ உயிரோடு கூட எழுந்தி உங்க பலன் இந்த காலை வேளையில என்னை ஆட்கொள்ளட்டும் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கையோடு அப்படியே கர்த்தரை பாடி ஆராதிக்கலாம். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவர் நம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவர் நம் இயேசுவே. கல்லறை திறந்திட ஆவலை நடுங்கிட சாத்தானை ஜெயித்தவர் உயிருடன் எழுந்தாரே. கல்லறை திறந்திட ஆவலை நடுங்கிட
உயிரோடு எழுந்தவனாம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவனாம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவனாம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவனாம் இயேசுவே. அல்லேலூயா. அன்னைக்கு இயேசு 3வது நாளில் உயிர்த்தெழுவேன்னு சொன்னாரு. எதிரிகள்லாம் என்ன பண்ணானா, இவன் சரீரத்தை யாராவது தூக்கிட்டு போயிட்டு உயிரோடு எழுந்தாருன்னு சொல்லிடுவான்னு சொல்லிட்டு காவலாளரை போட்டு பத்திரமா பாதுகாத்தாலும், எவ்வளவு எத்தனை படை இருந்து எத்தனை வலிமை உள்ள படையை வச்சாலும் அந்த காவலாளரெல்லாம் பயந்துட செய்து உயிரோடு கூட எழுந்தவர். உங்களுக்கு விரோதமா எத்தனை காரியங்கள் உங்களை பயமுறுத்தலாம், எல்லாத்தையும் தகர்த்து போட்டு உயிரோடு எழுந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வந்தவர் அந்த தேவன். எல்லாரும் பண்ணலாமா? உயிர்த்தலாம் ஜெயித்தார், உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார். உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவனாம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவனாம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவனாம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவனாம் இயேசுவே. வல்லமை உடையவர், சாபத்தை முறித்திட, நோய்களை தீர்த்திட, வீரமாய் எழுந்தாரே. உங்கள் சாபத்தை முடிப்பதற்கு, உங்களுடைய நோய்களை தீர்ப்பதற்கு வீரமாய் எழுந்தவர். வீரமாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார். உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார். உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவனாம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவனாம் இயேசுவே. 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 புதுவன அடைந்திட, சாட்சியாய் மாறிட, அபிஷேகம் செய்பவர், மகிமையாய் அபிஷேகம் செய்பவரே. செய்தவர், மகிமையாய் எழுந்தாரே. ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார். உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். ஜெயித்தார், மரணம் ஜெயித்தார். உயிர்த்தார், உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்தவனாம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவனாம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவனாம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவனாம் இயேசுவே. உயிரோடு எழுந்தவனாம் தேவனே, பாதாளம் ஜெயித்தவனாம் இயேசுவே. கல்லறை திறந்திட, காவலர் நடுங்கிட, சாத்தானை ஜெயித்தவர், உயிருடன் எழுந்தாரே. கல்லறை திறந்திட,
ஆண்டவரே, பாதாளத்தை ஜெயித்தவர் என்னுடைய இயேசு. என்னுடைய வாழ்க்கையில பாதாளம் போன்ற இருக்கிற காரியங்களை ஜெயிப்பதற்கு எனக்கு உதவி செய்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உங்க சரீரத்திலே வியாதியோ பலவீனமோ எதுவா இருந்தாலும் இப்ப எல்லாத்தையும் மறந்து நல்லா கர்த்தரை ஆராதிங்க. ஏனென்றால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கும் மாறாததா இருக்கிறது, இன்றைக்கும் உயிருள்ளதா இருக்கிறது. நீங்க ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு சர்வாங்க சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார். அது நிச்சயமானது. அவருடைய வல்லமை இன்னைக்கு குறைஞ்சு போகல, அவருடைய வல்லமை இன்னைக்கு மாறல. உலகத்தில் இருக்க எல்லா காரியம் மங்கி போயிடும், ஆனா இயேசுவின் வல்லமை மட்டும் மங்கி போவதே இல்லை, அது குறைந்து போவதே இல்லை. அல்ல அல்ல, அது வந்துகிட்டே இருக்கும். ஊறுகிற கிணறு கை உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உடைய வல்லமை இறங்கட்டும். எந்த பகுதியில நான் வேதனையோடு இருக்கிறனோ, எந்த பகுதியில எந்த ஒரு காரியம் என்னை ஆண்டவரே மனநோக செய்ய போகிறதோ, அந்த பகுதியில என் ஆண்டவருடைய வல்லமை, என் ஆண்டவருடைய வல்லமை இந்த காலவேளையிலே என்னை நிரப்பட்டும், என்னை நிரப்பட்டும் ஐயா. ஆட்கொள்ளுகிறவருக்கு இந்த காலவேளையிலே நான் விட்டு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும், நீர் ஆளுகை செய்யும். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். ஆழ்வு யாவும் உணர்ந்தும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். எல்லா ஆண்டவருக்கு முன்பாக முழங்கு நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முழங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் முழங்கும் நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு பிதாவின் சித்தம் செய்ய தன்னை அர்ப்பணித்த பொழுது எல்லா நாமங்களுக்கு மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தினார். எல்லாருடைய வானம் பூதலத்தோர் எல்லாருடைய முழங்கால்களும் அவருக்கு முன்பாக முடங்கும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. இயேசுவானவர் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு 100% அவர் அர்ப்பணித்தார். அப்படி கீழ்ப்படிஞ்சதுனாலதான் எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசுவுடைய நாமத்தை உயர்த்தினார். வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா, இந்த காலையில் உம்மையை நான் வணங்கி உம்மை நான் ஆராதிப்பேன். நான் பாடுவேன். யாரை பாடுவேன்? உயிர்த்தெழுந்த கர்த்தரை, இன்றைக்கும் ஜீவிக்கிறவரை, எனக்கு ஜீவனை கொடுத்தவரை நான் ஆராதிப்பேன். வானம் போற்றும் உயிர்த்தெழுந்த கர்த்தரை,
சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர், உயிரோடு கூட எழுந்தவர், என்னை தொடுகிறவர், என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் நீர் ஒருவர் தான். உண்மையே நான் பணிந்து கொள்கிறேன், உண்மையே நான் பணிந்து கொள்கிறேன். இந்த உலகத்துல உங்களை விட்டா எனக்கு வேறொரு பிரசன்னம் கிடையாது, வேறொரு இடம் எனக்கு கிடையாது. உங்க சமூகம் தான் என்னுடைய புகலிடம், உங்க சமூகம் தான் என்னுடைய ஆறுதல், உங்க புகலிடம், உங்க சமூகம் தான் என்னுடைய பலம், உங்க சமூகம் தான் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், உங்க சமூகம் தான் என்னை பலவானை மாற்றி நிற்கப்படும். பரலோக பிதாவே, நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்க நடுவில் இருக்கிற ஆண்டவருடைய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். உயிரோடு எழுந்தவரை மன மகிழ்ச்சியோடு இந்த காலை வேளையிலே ஆராதித்து மகிமைப்படுத்த, தேவ பிரசன்னத்தினாலே ஆட்கொள்ளப்பட எங்களுக்கு உதவி செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா காரியங்களையும் அடக்கி சத்துருவின் திட்டங்களை முறியடித்து ராஜாதி ராஜாவாய் நீர் உயிரோடு எழுந்து இன்றைக்கு எங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். எங்களை தொட்டவர் இந்த பூமியில் ஜனங்களை எல்லாம் தொடும், எங்களை தொட்டவர் எங்க உறவுகளை தொடும், எங்களை தொட்டவர் எங்களுடைய நண்பர்களை தொடும். இந்த தேசம் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். உயிரோடு இருக்கிறவரை எல்லா கண்களும் பார்க்கட்டும். அவர் கொடுக்கிற விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும், அவர் கொடுக்கிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும்.
ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளட்டும். தாரங்களை கத்தரிடையே தொடர்ந்து எங்களோடு கூட இடைபெறும், எங்களோடு கூட பேசும், வார்த்தை கொண்டு இடைபெறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.